హలో నண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஆந்திரா ஃபேமஸ் காராமணி வடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ஒரு அளவோடு சொல்லிகிட்ருக்கேன். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ சமையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அளவான டம்ளர் வச்சுட்டு நான் 2 டம்ளரு காராமணி பருப்பு எடுத்துருக்கேன். இது 2 வாட்டி தண்ணியில் நல்லா பிசைஞ்சிட்டு அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டுட்டு அது 2-3 மணி நேரம் ஊற வச்சிடணும். இது நல்லா ஊறினதா பருப்பு நல்லா இது சாஃப்டாக வந்துடும். அதனால் 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அது மறுபடி காராமணி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே இருக்க தோல் எல்லாமே எடுத்து விடணும். அதுக்கப்புறம் நான் இங்கே அம்மியில் தான் அரைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு அம்மி இல்லைன்னா மிக்சியில் கூட கொரப்பொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அம்மியில் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 10-15 பச்சை மிளகாய் போட்டுட்டு முதல்ல அது கொஞ்சமாக கொரப்பொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காராமணி பருப்பு போட்டுட்டு ஒரு கொரப்பொரப்பாக நைஸாக இல்லாமல் கொரப்பொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மெலிசாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணி பேப்பரில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வச்சுட்டு வடை மாதிரி சுற்றிட்டு இதில் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். உப்பு முன்னாடியே போடக்கூடாது. முன்னாடியே போட்டால் தண்ணி ஊறி நம்ம வடை செய்கிறதுக்கு ஈஸியாக வராது. அதனால் மாவை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வடை செய்யும் போது தான் சால்ட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா கூட இந்த இஞ்சி கூட போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாயும் வெங்காயம் அந்த கொத்தமல்லி போட்டுட்டு செஞ்சுட்ருக்கேன். இது நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு எடுத்தோன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம எந்த குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் நான் அந்த நாட்டுக்கோழி குழம்பு